அவுத்து விட்டோன்னா தன்னோட தாயிட்ட ஓடுமோ அந்த மாதிரி அந்த ஆன்மா வந்து இறைவன்கிட்ட ஓடணும் அப்படின்னாக்கா அதை அவுத்து விடணும். அப்போ அது என்ன கட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் தான் கட்டியிருக்கு. மனம்னா என்ன? உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய நாட்டம், உலகத்துக்குடைய இருக்கக்கூடிய பந்தங்கள், உறவுகள், ஆசைகள், கவலைகள், உலக விஷயங்கள் இருக்கக்கூடிய சதா ஒரு நாட்டம், அதை பற்றியான ஒரு சிந்தனைகள் இருக்க வரைக்கும் அந்த மனம் இயங்கிட்டே இருக்கும். அந்த மனம் இயங்கிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த ஆன்மா வந்து இயங்காது. ஆன்மா இயங்காத வரைக்கும் பரமாத்மாவை, இறைவனை கண்டு கொள்ள முடியாது. இப்போ இறைவனை கண்டு கொள்ளணும் அப்படின்னா மனமாகப்பட்டது அமைதியாகணும், மனமற்ற நிலைக்கு போகணும். மனமாகப்பட்டது இறைவனிடத்தில் அதே மனம்தான் இறைவனாகவும் மாறும், அதே மனம்தான் சைத்தானாகவும் மாறும், ஒரே மனம்தான். அப்போது அந்த மனதை எவ்வாறு வந்து நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்னா இறைவனுடைய திருவடியில் நம்ம சதா தியானித்துட்டே இருந்தோம்னா, இறைவனுடைய சிந்திச்சுட்டே இருந்தோம்னா, இறைவனை கொண்டாடிட்டே இருந்தோம்னா, அன்பு முறையில்